performer, strength அப்படின்னா is knowing my plus and minus, and mostly minus. ஸோ பர்ஃபார்ம் பண்ணுற நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து நம்ம ஃபேஸுக்கு சூட் ஆகாது, நம்ம ஃபேஸ்க்கு என்ன சூட் ஆகுது, நம்ம பாடி லாங்குவேஜ்க்கு என்ன சூட் ஆகுதுங்கிறத நிறைய ஹோம்ஒர்க் பண்ணால் தான் வி கேன் பிக். அண்ட் அதை அப்படி ஹோம்ஒர்க் பண்ணி எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை நம்ம எடுத்து அதை வந்து ரியல் லைஃப்பில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிகிட்டே ரியல் லைஃப்பில் பண்ணிகிட்டே இருந்தால் தான் கேமரா முன்னாடி நம்ம நடிக்கும் போது வித்தவுட் மை நாலேஜ் அது எனக்கு வரும், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரும் ப்ரீஃபால்ட்டாக. இல்லைன்னா நான் அதுக்காக தனியாக யோசிச்சு அதை பண்ணும்போது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அது கேமரா முன்னாடி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிக் பண்ணி நான் எடுக்கிறேன். அந்த ஆஸ் அ பர்ஃபார்மர்னு ஆனால் 2 things I'll say. One is listening to my directors like a school student, and 2 is the amount of homework I do to choose my reactions or my mannerisms or body language, whatever. Obviously, or script choose பண்ணும்போது first thing I look is for a good gripping screenplay. Second is the characterization of the protagonist. Third is எவ்வளோ தூரம் என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது அந்த ஸ்கிரிப்டோட. இது எனக்கு நடந்திருக்கு, என் பக்கத்து வீட்டில் இருக்க நடந்திருக்கு, எங்கேயாவது நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி எவ்வளோ தூரம் என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது அந்த ஸ்கிரிப்டில், இதெல்லாம் தான் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அண்ட் தென் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு அது இதில் கேட்கும் போதே என் மைண்டில் நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த சீன்ஸை நரேட் பண்ணும்போதே நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி நடிக்கும்போது நான் அப்படியே பார்ப்பேன், இது எனக்கு சூட் ஆகும், இது எனக்கு சூட் ஆகாது, இது சூட் ஆகும். ஸோ அது அப்படியே எனக்கு பேரலாக அது எனக்கு ஓடிட்டே இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஐ கீப் தட் இன் மை மைண்ட் வென் ஐ லிசன் டு அ ஸ்கிரிப்ட் ஆர் சூஸ் அ ஸ்கிரிப்ட். நல்லா இங்கிலீஷ்ல பேசினாதான் புரியாது, இப்ப தமிழ்ல பேசினாலும் புரிய மாட்டேங்குது. தொன்று லைக் ஃப்ரம் 80s it's been the same. our actors growth அப்படிதான். From a new face he becomes a lead character, from a lead character he becomes a hero, then he becomes a star. Once he's a star, வந்த புதுசில் he does romantic films. ஏன்னா ரொமான்ஸ் யார் வேணால் பண்ணலாம், ஸோ ஈஸி டு அக்செப்ட். ஸோ பிகினிங் ஸ்டேஜஸில் they all do romance, and அதுக்கப்புறம் gradually they develop into other things, comedy, அது இதுன்னு. And once you become a star you do action films. So this is not just my journey or என்னோட or my graph or my formula. From 80s it's been the same way. எனக்கு கரெக்டாக அப்படி எனக்கு சொல்ல தெரியல, பட் டைரக்ஷன் இஸ் மை பேஷன். எனக்கு டைரக்ஷன் தான் என்னோட பேஷன், ஆம்பிஷன். அண்ட் ஆப்வியஸ்லி என் அப்பா டைரக்டர், என் அண்ணா டைரக்டர். ஸோ டைரக்ஷன் தான் பிளட்டில் இருக்குது, பை பிளட் அதான் இருக்குது. ஆக்டிங் வந்து காட் கொடுத்தது. ஸோ அது நான் இப்போது பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி போகுது என் கெரியர் எனக்கு தெரியல, எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் டைரக்ஷன் எனக்கு தெரியல. ஸோ 20 years 30 yearsனா ஐ வுட் லைக் டு பி சம் ஒன் லைக் Clint Eastwood. எனக்கு ஸ்கிரிப்ட் ஒன்று தான். ஸ்கிரிப்ட் இஸ் த சேம் ஸ்கிரிப்ட். ஆக்சுவலாக எனக்கே இன்னும் டைட்டில் என்னன்னு கரெக்டாக தெரியாது. நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிடுச்சு. அண்ட் செல்வராகவன் தனுஷ் காம்போ என்ன ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ we are trying to live up to it as much as possible, and we are working very hard towards the project. First half complete ஆயிடுச்சு, second half we are going to start pretty soon, and hopefully things go well. Right now it's Vengai and Selvaraghavan's project. These are the two. But நான் 5 படம் நடிச்சிட்டேன். I've done my share of doing a lot of films at the same time. 2010 has been very hectic.
I did 5 films, and at a point I was doing morning a film, evening a film, like morning 6 to evening 6 one film, and the evening 7 to night 2 one film. I worked like this for almost entire month. So it was not easy at all. I did my share of doing a lot of films. Now I'm doing only 2 films. No, according to me it's the script. No matter who is the director, ஒரு நியூ டிரெக்டர் வந்து ஒரு கதை சொன்னாலும் அது என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா he is the director for me. ஒரு பெரிய டேரக்டர் வந்து ஒரு கதை சொல்லி பயங்கரமாக எனக்கு இம்ப்ரெஸ் ஆனாலும் he is the director for me. It's everything depends on the script. ஏன்னா anybody can make a mistake. பெரிய டேரக்டராக இருந்தாலும் சின்ன டேரக்டர் இருந்தாலும் புது டேரக்டராக இருந்தாலும் anybody can make a mistake. So it all depends on the script, no matter who. அப்படி எனக்கு நல்ல ஸ்கிரிப்டில் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோ. சொல்லால உசிரெடுத்து வச்சுக்கிட்டார கண்ணால என தின்னாடா வச்ச தண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா. My sons Yatra and Linga, 2 boys, and it's the house is very loud. பசங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. And Yatra is turning into a very disciplined and mature boy for his age. He's 4 years old now. அந்த வயசுக்கு எனக்கெல்லாம் ஏபிசிடியே தெரியாது. அவன் என்கிட்ட ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசுகிறான், ரொம்ப அவமானமாக இருக்குது. அண்ட் என்ன மாதிரி பார்க்க என்ன மாதிரி இருக்கார், அவரோட ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து பிஹேவியர்லேருந்து எல்லாம் மோஸ்ட்லி என்ன மாதிரி இருக்குது இங்கிலீஷ் பேச தவிர. அண்ட் லிங்கா இப்போ தான் 5 months, ஒரு 5 months பேபி என்னெல்லாம் பண்ணுமோ அதுதான் அவரும் பண்ணுறார். சாப்பிட்றாரு, தூங்குறாரு, எழுச்சிக்கிறார், சாப்பிட்றாரு, தூங்குறாரு, எழுச்சிக்கிறார். அந்த ரேட்லலாம் அவரும் இருக்கார். மீடியா ஏன் காட்டுறது இல்லைன்னா, ஜஸ்ட் I just want them to live a very normal simple life. எளிமையாக ஸ்கூலுக்கு நடந்து தான் போகிறான் என் பையன். அப்படி வளரணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்ஸ் அவரோட முகம் தெரிஞ்சிட்டா அவருக்கு அது இருக்காது. இப்போ ஒரு காய்கறி கடைக்கு போகிறாரு, வீட்டில் காய்கறி வாங்க போகும்போது அவரும் கூட போகிறாரு. அவரு ஏதோ வாங்கிட்டு வராரு. அவர் க்ராசரி ஷாப்பிங் போகிறாரு, போயிட்டு அவருக்கு வேணுங்கிறலாம் அவரே வாங்கிட்டு வராரு. பீச் போகிறாரு. அண்ட் ஹீ இஸ் வெரி ஹாப்பி லைக் திஸ். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட், அண்ட் மோர் தென் எனிதிங் எல்ஸ் ஐம் வெரி இம்ப்ரெஸ்ட் பிகாஸ் ஸ்கூலுக்கு நடந்து போகிறாரு. ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக ரொம்ப எளிமையாக வளரணும்னு ஆசை. சும்மா காரில் போய்ட்டு பைக்கில் சுற்றி அந்த மாதிரி வளர்க்க எனக்கு இஷ்டம். அதை நான் எப்படி வளர்ந்தோன்னு அந்த மாதிரி வளரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த ஒரே ரீசனுக்காக தான், ஆஃப்கோர்ஸ் சேஃப்டி, அண்ட் அதன் தட் இந்த ரீசன், இந்த 2 விஷயத்துக்காக தான் ஐம் அவாய்டிங். அண்ட் தெர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரி திங். அண்ட் இப்போது ஒரு கேமராவிலேருந்து ஃப்ளாஷ் வந்து என்னுடைய முகத்தை கேப்சர் பண்ணுறதுக்கு இட் டுக் மீ 16 years அண்ட் டு பி அ சன் ஆஃப் அ டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அண்ட் அந்த ஒரு கேமரா ஒரு 10 கேமரா வர்றதுக்கு இட் டுக் மீ 3 சூப்பர் ஹிட்ஸ். அண்ட் இவ்வளவு கஷ்டப்பட்டு, இன்னும் எவ்வளோ பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு பேக்கப் என்ன இல்லாமல் உள்ளே வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஒரு கேமரா ஃப்ளாஷ் அவங்க மேலே அடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் இஸ் மை சன், ஹி டசன்ட் டிசர்வ் இட். என் பையங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு மீடியா அட்டென்ஷன் அவனுக்கு கிடைக்குதுன்னா அது தப்பு. அவன் ஏதாவது சாதிச்சு அப்போது அவர் வந்து மீடியாக்கள் கேமராக்கள் ஃபோட்டோ எடுக்கும் பொழுது தான் எனக்கும் பெருமை, அவனுக்கும் அது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நல்லா இங்கிலீஷ்ல பேசினாதான் புரியாது, இப்ப தமிழ்ல பேசினாலும் புரிய மாட்டேங்குது. It's been a pleasure sharing my thoughts with you guys, and hopefully you all like Adukalam, and I'll do my best in my few further projects to please and satisfy you all. Thank you so much.